ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் ரோஹு மீன் குழம்பு, அதுவும் மாங்காய் சேர்த்து செஞ்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக நான்வெஜ் ஃபிஷ், மட்டன், சிக்கன் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை வாங்கி தண்ணியில் ஊற போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டுட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி 2-3 முறை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் இருக்க பேட் ஜெர்ம்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போது தண்ணியிலேருந்து இந்த மாதிரி எடுத்துட்டு மீனில் நடுப்பகுதி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடணும், யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும். இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிக்கணும். இந்த பொருளெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இது தாளிப்பு வடகம். இது எப்படி செய்யணுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இல்லாதவங்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 15 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 மிளகு தட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் கம்மியாக எடுத்திருக்கேன், வடகத்தில் வெந்தயம் இருக்குது, அதுக்காக. இங்கே மாங்காய், பாதி மாங்காய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 8 பல்லு பூண்டு தட்டி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 தக்காளி எடுத்து மிக்சியில் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அடிச்சுட்டு அதை இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தோலெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துடணும், அதை யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அப்போ தான் மீன் குழம்பு கலந்த மாதிரி நமக்கு நல்லா செய்ய முடியும். இது மாதிரி தனியாக எடுத்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் புளி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா மாங்காய், தக்காளி ஆட் பண்ணுறதுனால புளிப்பு இருக்கும், அதனால் கடைசியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, ஃபஸ்ட்டு இதை சேர்த்துடலாம். தட்டின பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு கவர் பண்ணி 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அந்த பச்சை வாசம் எல்லாம் சுத்தமாக போயிடணும். 20 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீன் சேர்த்துடலாம். மீன் 5 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். ஒரு சிலர் 10 நிமிஷம் கூட குக் பண்ணுவாங்க. அது எப்படி வேணுமோ அப்படி குக் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான புளித்தண்ணி மீன் குக் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா கொதி விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம். கடைசியாக தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் தாளிப்பு வடகத்தை ஆட் பண்ணிவிட்டு கருகாமல் அதை தாளித்து எடுத்துடணும். கொஞ்சம் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சீக்ரெட்னு கூட சொல்லலாம். இல்லாதவங்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும் பொழுது நமக்கு மேலே அங்கங்கே எண்ணெயாக இருந்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா ருசியாக இருக்கும். தாளிப்பு வடகம் ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மீன் குழம்ப சர்வ் பண்ணலாம். மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா குழம்புல மீன் ஊற ஊற இன்னும் ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.